இன்னைக்கு பாமகவில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல்வேறு ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு உருவாக்குனர் ராமதாஸ். அந்த கட்சியை வழிநடத்துகிற ஒரு பக்குவமும் அந்த தலைமை பண்பும் அவருக்கே உரியது. இன்னைக்கு அவர் கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான மக்களும் இன்னும் லட்சோதி லட்சம் மக்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த குறுகிய காலத்தில் அன்புமணி வந்து இந்த கட்சி என்னது, எங்கட நீ எல்லாத்தையும் கொடுத்துடணும், நீங்களாம் ஓய்வு பெற வேண்டிய வயதெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை முன்னெடுத்து நிர்பந்தத்தோட குடும்பத்தோட சில பின்னணிகள் எல்லாம் சொல்லி அவரை கை நீட்டி பேசி வன்முறையை கொடுக்குற அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க. அப்பதான் ராமதாஸ் வந்து தன்னோட பழைய காலங்கள் 1984 அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த வன்னிய மக்களுக்காக எப்படிலாம் செயல்பட்டாரோ அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு, என்னோட சொத்துக்களும் இந்த வன்னிய அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துக்களும் இந்த மக்கள் மேல வச்சிருக்க நான் பற்றுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன்.